தெரியுதா, பலகீனமான கிரகங்கள் நோயை தருகிறதா? நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது தனுசு லக்கணத்தில் பிறந்த அந்த ஜாதகம் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை, 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 3ஆம் இடத்தில் புதன் சனி மாந்தி, 3ஆம் இடத்துல புதனும் சனியும் மாந்தி, 4ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன் சுக்கிரன் 3 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். 7ல் வந்து செவ்வாய் இருக்குது. 8ல் கிரகம் இல்லை, 9ல் கிரகம் இல்லை, 10ல் வந்து குரு பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு முதல்ல வந்து தந்தையார், இந்த ஜாதகத்துக்கு தந்தையார் வந்து ஒரு நோய் வாய்க்கப்பட்டு இறந்தார், நோயினாலே இறந்தார். இந்த ஜாதகத்துக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது தந்தையார் வந்து ஒரு டிபி நோய் வந்து உள்ள ரீதியாக அவருக்கு சளி அதிகமாகி நெஞ்சில் கட்டி ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவருக்கு அது சரியாகல. ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சூரியன். இப்ப பாக்கியாதிபதி சூரியன் 4ல் கேந்திரம் பெற்று பலமா இருக்கார். அது குருவோட வீட்டில் இருக்கார், சுக்கரனோட சேர்க்கை பெற்று. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அந்த ஜாதகத்தில் உச்சம் வேற. அதாவது சுக்கிர பகவான் வந்து உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார், அதிக பலத்தோடு இருக்கார். அப்ப உங்க சூரியனும் வந்து சந்திரன் அங்க இருக்கார், அஷ்டமாதிபதி அங்க இருக்கார். அப்ப சூரியன் சந்திரன் சுக்கிரன் 3 கிரகம் சேர்க்கை பெற்றிருக்குது. அப்ப சுக்கிரனுக்கு வந்து பலம் அதிகமே வச்சுக்கலாம். ஆனா சுக்கிரன் வந்து அஸ்தாங்கம் ஆகல, ஆனா வக்கரம் ஆயிட்டார். ஒரு சுப கிரகம் வக்கரம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குது. சந்திரன் வக்கரம் ஆகல, சந்திரன் அஸ்தாங்கம் ஆகல, சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது, அஸ்தாங்கம் உண்டு அப்படிங்கிற தன்மை. அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சூரியனுக்கு தந்தைக்கு நோய் வந்து அந்த நோயினால் அவர் மருத்துவ செலவு பண்ணி பல லட்சங்கள் செலவு செய்து அந்த ஜாதகர் காப்பாற்ற முடியல. இந்த ஜாதகத்தோட அப்பா காப்பாற்ற முடியல. ஏன் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துச்சு? இப்போ 6ஆம் இடம் தான் நோய்ங்க. அப்ப அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்ப 9ஆம் பாக்கிய அதிபதி அந்த ஸ்தானத்துக்கு போய் 8ல் மறைவு. இப்ப 8ஆம் இடம் தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்றோம். அந்த 8ஆம் இடம் அந்த பாவத்துக்கு, அந்த ஜாதகரோட பாவத்துக்கு 8ல் போய் அது மறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஜாதகர் நோயினால அவதிப்பட்டு இறந்தார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பலம் பொருந்திய கிரகங்கள் கொடுத்ததா, பலகீனமான கிரகங்கள் கொடுத்ததானா, சூரியன் வந்து இந்த ஜாதகத்துக்கு பலம் பொருந்திய ஒரு கிரகம். அதாவது பாக்கிய அதிபதி இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன் சனியோட சாரத்தை பெற்று, அதாவது சனியோட சாரம்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். சனி இந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்காருங்க. சனி வந்து ஆட்சி பெற்றிருக்கார் 3ஆம் இடத்துல. தைரியம் ஸ்தானம் அது 6ஓட